கடமை இல்லம்மா, அதையும் தாண்டி அது உன்னோட பெரிய மனசு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். நம்ம குடும்பங்கிறதுனால இப்படியெல்லாம் இருக்கேன். அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல. என்ன வசு சொல்ற? ஆமா மேடம், இப்போதானே அவங்க இங்க வந்திருக்காங்க. எல்லார் கூடயும் எப்படி பழகுவாங்க, அர்ஜுன் சாரை எப்படி பாத்துப்பாங்க, இதெல்லாம் தெரியாதே. ஓ, அத சொல்றியா? இனியா, வசு மாதிரி என்ன யாராலையும் பாத்துக்கவே முடியாது, அப்படி கவனிச்சுக்குவா. இனியா, வசு எப்பவும் இப்படித்தான், எதையுமே ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவா. உனக்கு ஒரு தெரியுமா, உன்னை தேடுற முயற்சியில ஆனந்த விட அதிகமா ஹெல்ப் பண்ணது வசுதான். என்னால அவ பண்ண ஹெல்ப் மட்டும் மறக்கவே முடியாது. இல்ல ஆனந்த்? அண்ணா, நம்ம கம்பெனிக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ற சரவணா ஏஜென்சிஸ் ஓனர் முத்துராஜ் எனக்கு கால் பண்ணியிருந்தாருண்ணா. டேய் ஆனந்த், எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? இல்லண்ணே, நான் மறந்து போயிடுறேன். அதனால தான் இப்போ பேசுறேன். அவர் சப்ளை பண்ற மெட்டீரியல்ஸ் மேல எனக்கு சந்தேகம் நிறையா இருக்குண்ணே. நாம வர அவரை ரொம்பவே நம்புறோம். ஆனா எனக்கு என்னமோ அவரு நம்பிக்கைக்குரியவரா தெரியல. அந்த டீலிங்ல எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. அதான் மேனேஜர் கிட்டையும் கேட்டிருக்கேன். நாளைக்கே எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவாரு. சரி, கேரி ஆன். சரிண்ணா, சாரி. இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி கஸ்டமர்ஸ்க்குலாம் நம்ம பதில் சொல்ற மாதிரி வந்துடும். அதனால தான் இப்போ சொல்றேன். இந்த ஊர்ல நம்ம குடும்பத்துக்கும் நம்ம கம்பெனிக்கும் நல்ல பேர் இருக்குண்ணா. ப்ரொடக்ஷன் விஷயத்துல நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது எப்பவும். அதனால தான் இப்போ இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். டேய், அதான் கேரி ஆன் சொல்லிட்டேனேடா, மறுபடியும் அதை பத்தி பேசிட்டு இருக்க. ஹரி சார், எங்க வீட்டு மருமக எப்படி? மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பொண்ணோட மனசுக்கேத்த மகாராஜா கிடைச்சிருக்காரு. யாருக்கு என்ன எங்க எப்படி எழுதியிருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். அர்ஜுன் சார் யாருக்குமே விருப்பமில்லாத ஒரு கல்யாணத்தை பண்ண துணிஞ்சாரு. நல்ல வேளம்மா, நீ வந்ததுனால அது மாறிடுச்சு. அர்ஜுன் தம்பி அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என் பொண்ணு வசுந்தராவும் அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கட்டிக்க போறான். 2 பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைய போகுது. ஓகே, ஆளுக்கால் பேசிட்டே இருக்கோம். சாப்பிடலாமா? இன்று எனக்கு அளிக்கப்பட்ட இந்த உணவு என்னை போலவே எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பசி இல்லாமல் இருக்க வேண்டும். கடவுளின் ஆசீர்வாதத்தோடு சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். அது நான் ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. ஒருவேளை சாப்பிட்டாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம். அதான் இப்பவும் நன்றி சொன்னேன். நான் மட்டும் இல்ல, ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல பழக்கம்மா. ஆசிரமத்துல எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்களா? ஐயோ அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்னாச்சு? ஐயோ அர்ஜுன் சார், பாத்து. ஒண்ணும் இல்ல அர்ஜுன் சார், இருங்க வர. தண்ணி குடிங்க சார். அர்ஜுன் சார், உங்களுக்கு காரம் ஒத்துக்காது. சாம்பார்ல காரம் அதிகமா இருந்ததால உங்களுக்கு பொறை ஏறி இருக்கு. இனியா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. அர்ஜுனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா வசு அப்படி பதறிடுவா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வசுதா அர்ஜுனுக்கு பர்சனல் பிஏ, அதுக்கப்புறம் கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர் ஆயிட்டா. எங்க போனாலும் அர்ஜுன் கூடவே போவா. அர்ஜுனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா.
சாரி இனியா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். வசு என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னுடைய கம்பெனி ஒர்க், என்னுடைய பர்சனல் ஒர்க் எல்லாத்தையும் அவ தான் பார்த்துப்பா. அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களுக்கு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அண்ணி, பாத்தீங்களா இனியா சொல்றத? இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு கூட ஒரு தன்மை வேணும் அண்ணி. அர்ஜுன், என் மருமகளை பார்த்த சந்தோஷத்துல நிறைய விஷயங்களை நான் மறந்துட்டேன். இப்ப உடனே உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ஜோசியர் கிட்ட கலந்து பேசி அடுத்த முகூர்த்தத்திலேயே நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா அண்ணி, விறுவிறுன்னு எல்லாத்தையும் முடிங்க. அதான் எல்லாம் கைகூடி வந்துருச்சுல்ல, இனிமே எதுக்கு தள்ளி போடணும்? ஹரி சார், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னம்மா, நீங்க எப்ப வச்சாலும் சந்தோஷம்தான். துளசி, நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஜாதகத்தை பார்த்து நாள் குறிச்சா நல்லா இருக்குமோன்னு தோணுது. வசுவோட ஜாதகப்படி எல்லா நாளுமே எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். அதனால அம்மா சொல்ற மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். அர்ஜுன், நீ இளமார வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல பந்தக்கால் நடப்போறோன்னு எல்லாரையும் வந்துட சொல்லு. சரிங்கம்மா. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்க வேண்டாம். இனிமே நடக்க போறத பார்க்கலாம். என் பொண்ணோட விருப்பம் அதுவா இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? எது எப்படியோ வசுந்தரா என் வீட்டுக்கு வராளே, அதுவே போதும் எனக்கு. அம்மா சீக்கிரமே முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நடணும்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். இளமரன் கிட்ட சொல்லிடுறீங்களா? எல்லாரும் வர வெள்ளிக்கிழமை வந்துருங்க. ஓகே, கண்டிப்பா வந்துடுறோம். வச்சுட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ சார். மா சொல்லியாச்சு, அவங்க வெரி ஹாப்பி. அவ மூஞ்ச பாத்தியா? என்ன ஆட்டம் போட்டா. எல்லாம் க்ளோஸ். ஆமா மம்மி, அர்ஜுன் மாமா தாலியை கட்ட போறது என் கழுத்துலதான். ஆமாண்டி, அதுல என்ன சந்தேகம்? என் அண்ணன் சொத்து முழுசுக்கும் நீதாண்டி அதிபதி. வசு, சொல்லுங்க மேடம். சாப்பிட்டுட்டு இனியா தங்கறதுக்கு மாடியில ரூம் கொஞ்சம் காட்டு. சரிங்க மேடம். மீனாட்சி. அப்பா, உன் மனசு எனக்கு புரியுதும்மா, கவலைப்படாதம்மா. ஒரு அப்பாவா பொண்ணோட வலியும் வேதனையும் எனக்கு புரியுதுமா. அதுவும் ஆண்டவன் உனக்கு கொடுத்த சோதனை ரொம்ப பெருசுமா. உன் வாழ்க்கையில திரும்ப திரும்ப இந்த கடவுள் ஏன்னா இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. இல்லப்பா, என் மனசுல எந்த கவலையும் இல்ல. அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போற சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டுல ஒரே நேரத்துல 2 கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தம்மா. என் கண்ணே பட்டிருக்கும் போல இருக்கு. இப்ப அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இளமாறனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல உனக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு நான் வருத்தப்படுறதா, எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. அப்பா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா இல்லப்பா. அம்மா ஸ்தானத்துல இந்த வீட்டுக்கு ஒருத்தங்க வேணும். அந்த இடத்தை நிரப்ப அண்ணியால மட்டும்தான்ப்பா முடியும்.
அதோட இது வரைக்கும் கல்யாண பேச்சை எடுத்தப்பெல்லாம் அண்ணா வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ ஒத்துக்கிட்டாரு. அதோட அண்ணி மேல ரொம்ப பாசமாவும் இருக்காரு. அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்பா. அதான் என்னோட விருப்பமும். உன் நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் கிடைப்பாருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. எந்த சூழ்நிலையிலையும் கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஃபீல் பண்ணாதம்மா. அது என்ன ரொம்ப பாதிக்குமா. சரிப்பா, நீங்க கவலைப்படாம போங்க. உன்னோட கவலைக்கும் கண்ணீருக்கும் எனக்கு காரணம் புரியுது. இப்போ என்னால உனக்கு எந்த பதிலையும் சொல்ல முடியாது. ஆனா என்ன நடந்தாலும் அர்ஜுனுக்கு நீதான் மனைவி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் நீங்க தங்க போற ரூம். லைஃப்ல என்னென்னவோ திருப்பங்கள் வருது, அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த இனியாவை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. கண்ணுக்கு எதிரில் இவ அர்ஜுன் சாரோட பர்ஸ் எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். இவ இந்த வீட்டுக்கு மருமகன்னு பேசிட்டு இருக்காங்க. இவ இங்க வந்திருக்கிறதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, அது மட்டும் தெளிவா புரியுது. இவளை பார்வையிலேயே நம்ம வச்சுக்கணும். வசுந்தரா, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. என்ன ஏதாவது கன்ஃபியூஷனா? ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. இதுதான் நீங்க தங்க போற ரூம். உங்களுக்கு வசதியா இருக்கா? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பை த பை, இப்பதான் உங்களை தனியா பார்க்கறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? அன்னைக்கு ஹோட்டல்ல அர்ஜுன் சாரோட பர்ஸ் எடுத்துட்டு போனப்போ நீங்க என்ன பார்த்தீங்க, ஆனா என்ன காட்டி கொடுக்கல. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ். நான் காமிச்சு கொடுக்காததுக்கு காரணம் இருக்கு, நான் அது அப்புறமா சொல்றேன். சரி, உன்கிட்ட இந்த ராமர் காயின் எப்படி வந்துச்சு? அதுவும் ஏன் வீட்ல இருந்து காணாம போயிருக்கு? உண்மைய சொன்னா நல்லா இருக்கும். என்னாச்சு? என்ன பார்த்தவொன்னே ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, அதெல்லாம் இல்ல அர்ஜுன் சார். ரூம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன், அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரூம் பிடிக்கலன்னா சொல்லு, வேற ரூம் பக்காவா ரெடி பண்ணி தரேன். ஐயோ இல்ல சார், அதெல்லாம் இல்ல. இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். இந்த குடும்பத்துக்கு நீங்களே ஒரு சர்ப்ரைஸ் தானே? ஆமா வசு, இனியாவை எவ்வளவு இடத்துல தேடணும், அதுதான் நீ சொல்ற. ஆமா அர்ஜுன் சார், தேடுறது கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இனியாவோட லைஃப்ல சர்வசாதாரணம் போல இருக்கு. நமக்கு தானே சார் ரொம்ப கஷ்டம். அத சொன்ன அர்ஜுன் சார். என்கிட்டயே நீ விளையாடுறியா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். அது என்னுடைய பர்ஸ். இது ஏன் பர்ஸ்? இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? வசு, அந்த ஹோட்டல்ல இருந்து யாரோ எடுத்துட்டு போனாங்க சொன்னல, அந்த பர்ஸ் வசு இது. இந்த பர்ஸ் எப்படி இவங்க கைக்கு வந்துச்சுன்னு இப்போ இனியா மேடமே சொல்லுவாங்க. அன்னைக்கு பாண்டிச்சேரி ஹோட்டல்ல உங்க பர்ஸ திருடினது நான் தான். இவங்களுக்கு கூட அது தெரியும். நான் எடுத்துட்டு போறப்ப இவங்க என்ன பார்த்தாங்க. என்ன வசு, நீ பாத்தியா? சொல்லு வசு, நீ பாத்தியா? உன்கிட்ட தான் கேக்குறேன். அத பத்தி தான் இப்போ நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன்.
பர்ஸ் எடுத்ததை பார்த்தோம் ஏன் உங்ககிட்ட சொல்லலன்னு எனக்கு தெரியல. வசு, அவங்க சொல்றது உண்மையா வசு? நீ பர்ஸ் எடுத்துட்டு போனதை வசுந்தரா பார்த்தா. அப்போ நீங்க வரத்துக்கு முன்னாடி உன்னை பாண்டிச்சேரியில வச்சு பார்த்திருக்கா, அதானே? ஆமா, என்ன பார்த்தாங்க. ஆனா என்ன பார்த்தத எதுக்கு உங்ககிட்ட சொல்லலன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு இவ்வளவுதான் நீங்க தேடிட்டு இருந்தீங்க. இவ்வளவு ஒரு திருடின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல சார். அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அர்ஜுன் சார் எதுக்கு அமைதியா போயிட்டாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ராமர் காயின் எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு நான் கேட்டேனே, அதுக்கு பதிலே இல்ல. ஓஹோ, ராமர் காயினா? அது இருக்கட்டும். நீங்க எதுக்கு என்ன காட்டி கொடுக்கலன்னு கேட்டனே, நீங்க அதுக்கு பதில் சொல்லவே இல்ல. நீங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க, நான் ராமர் காயினுக்கு பதில் சொல்றேன். ஏன் மறைச்சா? அன்னைக்கு ஹோட்டல்ல யாரோ பர்ஸ் அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வசுந்தரா சொன்னா. சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் பாத்தியான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னா. ஆனா வசு இனி அவ பார்த்திருக்கா. அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா? இனி அவ ஹோட்டல்ல வச்சு பார்த்தத ஏன் சொல்லலன்னு அர்ஜுன் சார் கேக்குறாரு. அவரு கேள்வியும் நியாயமா தான் இருக்கு. ஆனா அவர்கிட்ட சொல்றதுக்கு தான் என்கிட்ட பதில் இல்ல. என் மனசுல இருக்கிற என்னுடைய ஹாட் ஃப்ரெண்டை நீ பார்த்தோம் ஏன் வசு என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சதே இல்லை, பொய்யும் சொன்னதில்லை. நீ என்னை லவ் பண்றதால இனியாவை பார்த்தத என்கிட்ட மறைச்சிட்டியா வசு? நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல வசு. சார், உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அர்ஜுன் சார், அது எல்லாத்தையும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியான சூழ்நிலையில நான் இப்ப இருக்கேன். நேர்மையும் நிஜமும் உங்க வீட்டுல வேலைக்காரியா நுழைஞ்சு வேலைக்காரியாவே இருக்கு. பொய்யும் பித்தலாட்டமும் உங்க வீட்டுல உரிமைக்காரியா நுழைஞ்சு ஆட்டம் போடுது. இதுதான் சார் நேரம். ஆனா என்னால உண்மையை சொல்ல முடிஞ்சும் உங்ககிட்ட இருந்து நான் தள்ளி நிக்கிறேன்.